திருச்செந்தூர் முருகன் கோயில் வாசல் முன்னாடி நகராட்சி பாதாள சாக்கடையிலிருந்து பொது வெளியில் மலக்கழிவுகளை வெளியேற்றுது. மனித மலக்கழிவுகள் இது குளமாக நகராட்சி திருச்செந்தூர் நகராட்சி குளமாக மனித மலக்கழிவு மாற்றி பாதுகாத்து வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு முன்பால் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகமும் திருச்செந்தூர் நகராட்சியும் செயற்கையான முறையில் ஒரு குளத்தை உருவாக்கியிருக்காங்க கோயில் முன்னாடி. இது மனித மலக்கழிவுகளால் ஏற்பட்ட குளம். இந்த குளத்தை உருவாக்கியது திருச்செந்தூர் நகராட்சி. பொது வெளியில் மனிதன் மலம் கழிக்கக்கூடாது, ஆனால் திருச்செந்தூர் கோவில் முன்பாக பொது வெளியில் குளத்தையே மனித மலக்கழிவு கலந்த குளமாக மாற்றியுள்ளது திருச்செந்தூர் நகராட்சி. இது மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்க்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கலெக்டர், மாவட்ட பொறுப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள்? அதிகாரிகள் இதை கடந்துதான் கோவிலுக்குள் நாம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் செல்ல வேண்டும். இது போன்ற இழிவு நிலையை ஏன் நகராட்சியால் மாற்றி அமைக்க முடியவில்லை? மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் பார்வைக்கு தெரிஞ்சும் கண்டும் காணாமல் தான் இருக்கிறார்கள். இது போன்ற கொடிய சுகாதாரம், திருச்செந்தூர் போன்ற கொடிய சுகாதாரம் எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது. இது பகுதியில் உள்ள குடியிருக்கக்கூடிய மக்கள் மன உளைச்சலுடன் யாரிடம் நாங்கள் எங்கள் குறையை சொல்வது என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். நகராட்சியை கண்டு அஞ்சுகின்றனர். நாங்கள் குறைகள் சொன்னால் எங்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களோ என்ற அச்சம் பொதுமக்களிடம். இந்த பகுதி வார்டு கவுன்சிலரிடம் குறைகளை சொன்னால் வார்டு கவுன்சிலர் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, நான் பல முறை நகராட்சி ஆணையரிடம் கூறிய பின்பும் நகராட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களை அவமதிக்கிறார், அலட்சியப்படுத்துகிறார் என கவுன்சிலர் குறை சொன்னது வேதனையின் உச்சம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் திருச்செந்தூரில் புறக்கணிக்கப்பட்டு வருவது தெரிய வருகிறது. திருச்செந்தூர் இந்த அளவுக்கு இழிவுபடுத்த காரணம் என்ன? திருச்செந்தூர் முருகன் கோவிலை களங்கப்படுத்தவா? திருச்செந்தூர் பக்தர்களை இனி வரக்கூடாது என்பதற்காகவா? ஏன் நகராட்சியும் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகமும் மௌனம் சாதிக்கிறது? என்ன காரணம்? இப்பகுதி மக்கள் நோயின் பிடியில் மன உளைச்சலுடன் அவதிப்பட்டு வருவது நகராட்சிக்கு தெரியவில்லையா? நகராட்சி சுகாதாரத்தை கொடுக்க வேண்டிய நகராட்சி மௌனம் சாதிப்பது, இது பொதுமக்கள்தான் இதை யோசித்து இப்பகுதி மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் மருத்துவம் எடுப்பது சிறந்ததாகும். திருச்செந்தூரிலிருந்து சமூக அக்கறையுடன் எஸ். பிருத்திவிராஜ்.